வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான எள்ளு மிட்டாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஜிங்க்கு சொல்கிற துத்தநாதம் இருக்குது. இது நமக்கு எலும்பு மண்டலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு மண்டலம், சுவாச மண்டலத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி சாப்பிடலாம். ஒல்லியாக இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க இதையும் சாப்பிடலாம். ரத்தம் இல்லாதவங்க சாப்பிட்லாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு வானல் வச்சுட்டு எங்கள் அம்மா இன்றைக்கி எள் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த எள்ளை தான் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நம்ம எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெள்ளை எள்ளுலையும் பண்ணலாம். எப்போவுமே கருப்பாக இருக்கிற எந்த பொருளுக்குமே சக்தி அதிகம். எள், கருப்பு கவுனி, காட்டு யானம், இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நமக்கு சத்துக்கள் அதிகம். அதனாலவே வந்துட்டு நான் கருப்பு எள்ளில் தான் பண்ணுறேன். இதை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி பொரியும், சவுண்டு கேட்கும் நமக்கு. அந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு அணைச்சா போதும். சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கரிஞ்சிரும் எள். இதோட குவான்டிட்டி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய வீட்டில் இருக்க ஒரு டம்ளர் அளவு தான் எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பேக் போன் பிரச்சனை. அதுக்காகவே நான் வந்து இந்த எள்ளு உருண்டை ரெசிபி, எள்ளு மிட்டாய் ரெசிபி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா உருண்டையாக கூட பண்ணிக்கலாம், லட்டு மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். நல்லா வறுபட்டோடனே மாற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கருப்பட்டி, மண்டை வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு பொங்கி வரணும். அதாவது ஒரு தண்ணியில் நமக்கு பாகு பதம் வர மாதிரி உருட்டி பார்க்கணும். அந்த தண்ணி கொஞ்சம் இதை ஒரு சொட்டு விட்டு பார்த்தோன்னா அப்படியே சுருண்டு வரும். அந்த பதம் வந்தோடனே நம்ம இந்த எள்ளை ஆட் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டான ஸ்டெப்பே இந்த பாகில் தாங்க இருக்குது நமக்கு மிட்டாய் வரதில். நம்ம நல்லா கலந்துக்கலாம். நான் கொஞ்சமாக வேர்க்கடலை, நிலக்கடலையும் கலந்துக்கிட்டேன். பாருங்கள், நமக்கு சூப்பராக நமக்கு சுரண்டு வருது. இந்த மாதிரி நமக்கு பேனில் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நம்ம டெய்லி ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போல்லாம் இது யாருமே லைக் பண்ணுறதில்ல. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு டெய்லி எங்கள் அம்மா 2 நிலக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவாங்க. பொட்டுக்கடலை உருண்டை அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு சாண்ட்விட்சு, பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதாவது அட்ராக்ஷனாக நம்ம எதனா பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்துட்டு நீங்கள் லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லைனா மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க. நான் இதை ஒரு பேனில் மாற்றினோடனே சுற்றி இருக்கிறதெல்லாம் என் தங்கச்சி எடுத்து சாப்பிட்டுட்டா. மீதி இருந்தது இவ்வளோ தான். அதை நான் பீஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நமக்கு நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஆறணும். நல்லா சூப்பராக இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டுட்ருக்கேன். இதுக்கு சுற்றி இருந்ததெல்லாம் என் தங்கச்சி எடுத்து சாப்பிட்டுட்டா. அது வரையும் பொறுமையாக இல்லை அவளுக்கு. இப்போ நான் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும், 10 நிமிஷம் விடணும்னு விட்டுட்டேன். எங்கள் அம்மா இன்றைக்கி அத்திப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத்திப்பழம், ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாம்பழம், பொமக்ரனேட்டு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் அந்த செட் ஆகிற டைமில் நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்துட்டு மாம்பழ சீசன் வந்து இன்னும் வரையும் மாம்பழம்லாம் சாப்பிடலை. இந்த டைம் தான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்களே. நான் அதை வச்சு நான் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பண்ணேன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அத்திப்பழத்தை வச்சு நான் ஜூஸ் போடலான்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் எதனா ரெசிபி பண்ணலான்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அத்திப்பழத்துலேயுமே நமக்கு நிறைய சத்து இருக்குது. ஆனால் நான் இது வரையும் அதை லைக் பண்ணி சாப்பிட்டதில்லை. எங்கள் அம்மா ஒரு டப்பா நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா எங்கள் அம்மா நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து அழகாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி அந்த இதுக்கு டப்பாவுக்கு மாற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இதை வந்து சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் கட் பண்ண பீஸெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். அப்படியே கொடுத்தோன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்காது. எப்போவுமே நம்ம செஞ்சதை வந்து டெக்கரேஷனோடு பண்ணால் தான் அதோட ஃபுல்ஃபில் வந்து நமக்கு கிடைக்கும், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே செஞ்சதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணால் அது வேறு மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லா பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லாமே ஹெல்த்தியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அன்ஹெல்த்தி எதுவுமே ஆட் பண்ணலை. எள்ளு, வெல்லம், நிலக்கடலை. நீங்கள் ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏலக்காய் அவ்வளோவா பிடிக்காது, நான் பண்ணலை. சுக்கு பொடி கூட சில பேர் ஆட் பண்ணிப்பாங்க, சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்துட்டு ரெண்டுமே நான் போடலை. இதை நான் வந்து ஒரு பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் இதில் வந்து உளுந்து லட்டு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அது காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் எப்போவுமே வீக்லி வந்து இந்த பாக்ஸ் வந்து ஸ்டாக் இல்லாமல் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் காலி ஆயிரும், அந்தளவுக்கு தான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு இதுவும் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இது எப்போ காலியாகுதோ நெக்ஸ்ட்டு ரெசிபி அப்புறம் தான் பண்ணுவேனே. நீங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.